சிறகடிக்க ஆசி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவுக்கும் முத்துவுக்கும் மறுபடியும் கார் கிடைக்க போகிறதே இல்லை அப்படின்ற சந்தோஷத்தில் விஜயா, மனோஜ், ரோகிணின்னு எல்லாரும் இருக்கும்போது மறுபடியும் மீனாவால் முத்துவுக்கு கார் கிடச்சிருச்சுன்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர விஜயா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, நான் தான் இதில் காரணமாகவே இருந்திருக்கேன், என்னால் தான் சிட்டி இப்படியெல்லாம் செஞ்சுருக்காருன்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரிஞ்சால் அவ்வளவுதான் அப்படின்னு நிற்கும்போது முத்து சந்தேகப்படுறதுனால யார்கிட்டையும் பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ரோகிணி. சிட்டிக்கிட்ட இருந்து அந்த செயினை வாங்க நாம் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட உதவி கேட்டிருக்கோம். வித்யா தர பணத்தை வச்சு அந்த செயினை வாங்கணும், இங்கே விஜயாத்தக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க மனசை மாற்றணும், நல்ல மருமக அப்படின்னு நல்ல பேரும் வாங்கணும் அப்படின்னு ரோகிணி ஆசைப்படுறதுனால வித்யாவை பார்க்கறதுக்காக ரோகிணி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ரோகிணியை பார்த்து வித்யா யோசிக்கிறாங்க, எனக்கும் அந்த முருகனுக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே அவர்கிட்ட பணம் கேட்க ஒரு மாதிரி இருந்தாலும் ரோகிணி இப்படி பணம் கேட்டு வாங்கி தர சொல்கிறாளே, என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. முருகன்கிட்ட இதை பற்றியும் பேச முருகனும் பணம் கொடுக்க ஒத்துக்கிறாரு. ரோகிணியை பார்த்துட்டு வித்யாவும், என்ன ரோகிணி என்ன பார்க்க வந்திருக்கேன்னு கேட்க, நான் தான் 1,00,000 ரூபா பணம் வேணும்னு உன்கிட்ட உதவி கேட்டிருந்தேன்ல, நீ முருகன்கிட்ட பேசுனியா, பணம் தரேன்னு சொல்லிட்டாரான்னு கேட்க, ஆமாம், கொஞ்ச நேரத்தில் பணத்தை அனுப்பி வச்சிருவாரு, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, நீ என்ன தான் உன் மாமியாருக்கு நல்லது செஞ்சாலும் ஒன்றை பெருசாக அவங்க கவனிக்க போகிறதில்ல, ஏன்னா நீ நிறையா பொய் சொல்லி அந்த குடும்பத்தையே ஏமாத்தியிருக்க. இதுக்கு முன்னாடி மனோஜுக்கும் உன் மாமியார் விஜயாவுக்கும் பணத்தேவைன்னு வந்தப்ப நீ தான் பெரிய உதவி செஞ்சு அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி அவங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்த. ஏன் அந்த மனோஜ் நிறையா படிச்சிருக்காரு, தன்னுடைய திறமையாலையா அந்த கடைக்கு ஓனரானார். நீ தான் உன் மாமனார் பணத்தை தர வேண்டான்னு சொல்லி எப்படியோ அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்க வச்சு மனோஜ் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாருனா அதுக்கு காரணமே நீ தான். ஆனால் உன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நீ செஞ்ச நல்லது எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டாங்க. இப்போ நீ 1,00,000 ரூபா பணத்தை என்கிட்ட வாங்கி அந்த செயினை வாங்கி உன் மாமியார்கிட்ட கொடுத்தாலும் உன் அத்தை அந்த விஜயா பெருசாக அதை எடுத்துக்க போகிறதில்ல, அந்த நகையவும் வாங்கிப்பாங்க, மறுபடியும் உன்னை மதிக்க போகிறதும் இல்லை, உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு திட்டம் போட தான் செய்வாங்க. இப்போ வரைக்கும் மாதம் இல்லை, தினமும் அவங்களுக்கு சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்துட்ருக்க, அப்போயாவது உன்னை மதிக்கிறாங்களா? இல்லையே. அவங்க மனசை மாற்ற நீ செய்கிறது எல்லாமே தப்பு தான் எனக்கு தோணுது, கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவாயிடு. அது மட்டும் இல்லை, உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத மனோஜுக்கும் உன் மாமியார் அந்த விஜயாவுக்கும் நீ நல்லது செஞ்சாலும் அவங்க உன்னை தப்பாக தான் நினைப்பாங்க. அதுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு நீ அவங்களுக்கு பெருசாக இதெல்லாம் தராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும், என்ன வித்யா, நான் எவ்வளவோ உன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ஏன் எனக்கு பணம் கொடுக்க உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா என்ன, அதான் இப்படியெல்லாம் சொல்லி சமாளிக்கிறியான்னு கேட்குறாங்க. இல்லை ரோகிணி, பணத்தை நான் தர தயாராக தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கும் முருகனுக்கும் இன்னும் கல்யாண ஏற்பாடும் ஆகலை, கல்யாணம் நடக்குமான்னு கூட தெரியல, அப்படி இருக்கும்போது உனக்காக அவர்கிட்ட நான் கடன் வாங்கி கொடுக்குறேனே நினைக்கும் போது தான் கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்குது. நீ ஏற்கனவே என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தரவே இல்லை, என் பேரை சொல்லி மனோஜ்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்க, அதையும் சரியாக திருப்பி தரலை, அப்புறம் பிரச்சனை என் பக்கம் வந்துடக்கூடாதுல்ல. உனக்கு உதவி செஞ்சு நான் எத்தனையோ முறை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டப்ப கூட உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன், அதுக்காக தான் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். சரி, இந்தா பணத்தையும் அனுப்பிட்டாரு, நீ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட வேற நகையை வாங்கணும்னு சொல்கிறல்ல, என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனால் பிரச்சனை எனக்கு வரக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, சிட்டி ஒன்றும் நாம் நம்புகிற அளவு ரொம்ப நல்லவர்லாம் இல்லையே. நீ எப்படி இந்த நகையை கொடுத்து உன்னோட அத்தை அந்த விஜயாவை ஏமாற்றணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி யாருடைய நகையாவது கொடுத்து அந்த சிட்டி ஒன்றை ஏமாத்திராம நீ நல்லபடியாக விசாரித்ததுக்கப்புறமா பணத்தை கொடுத்து அந்த நகையை வாங்கு, மறுபடியும் ஏமாந்து போய் நிற்காத, இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேல ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. நான் யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன், எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா ஏமாற்ற நான் தயாராக இருக்கேன், அதுவும் அந்த சிட்டிலாம் ஒரு ஆளுன்னு நான்லாம் நல்லா பார்த்துட்டேன். அந்த செயின் ரொம்ப நல்லா இருக்குது, அதுவும் 3,00,000 ரூபாய்க்கு தகும் அந்த செயின், அதை வெறும் 1,00,000 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னால் வேண்டான்னு சொன்னால் எப்படி? எனக்காக இல்லைனாலும் என் மாமியாருக்காகவாது அதை வாங்கி கொடுக்கணும். சரி, பணம் கிடச்சிருச்சு, உன்னை பார்க்க வந்ததுலேயும் எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து சிட்டிக்கிட்டேருந்து எப்படியாவது அந்த நகையை வாங்கிட்டு போய் என் மாமியார்கிட்ட கொடுக்கணும், அவங்க மனசை மாற்றணும், அப்படியாவது நானும் மனோஜும் ஒன்று சேர்ந்து வாழ அவங்க பிரச்சனை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மூலமாக 1,00,000 ரூபா பணம் கிடைச்ச உடனே ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க.
சிட்டியை நம்பி மறுபடியும் ரோகிணி இப்படிலாம் செய்கிறது வித்யாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னதான் சொன்னாலும் வித்யா திருந்த மாட்டிக்கிறா. இங்கே ரோகிணி அவளோட வாழ்க்கைக்காக இப்படிலாம் செய்கிறது சரியே இல்லை. என்னைக்கு இந்த ரோகிணி வசமாக மாட்டிக்க போகிறாளோ தெரியல அப்படின்னு வித்யா நினைக்கிறாங்க. தனக்கு கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு சிட்டியை பார்க்கறதுக்காக இங்கே ரோகிணியும் கிளம்பி போகிறாங்க. சிட்டி ரோகிணியை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டு, வாங்க மேடம், பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? உங்களுக்காக தான் இந்த நகையை வேறு யார்கிட்டையும் கொடுக்காம நான் காத்துட்ருந்தேன். ஏன், நேற்று கூட 2 லட்ச ரூபாய்க்கு இந்த நகையை ஒருத்தர் வாங்க வந்தாங்க. ஆனாலும் உங்களுக்கு தான் இந்த செயினை தரணும்னு நான் பட்டதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு தர எனக்கு விருப்பமே இல்லை. பணத்தை கொடுத்துட்டு இந்த நகையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி. இங்கே சிட்டி சொன்னதெல்லாம் நம்பி யாருடைய நகை என்ன ஏதுன்னு கூட சரியாக விசாரிக்காமல் இது எல்லாமே சிட்டி நமக்கு நல்லதுக்காக தான் செய்கிறாரு அப்படின்னு ரோகிணி நம்பிக்கிட்டு வித்யா கிட்டேருந்து வாங்கின 1 லட்ச ரூபா பணத்தை சிட்டிக்கிட்ட கொடுத்து அந்த நகையவும் வாங்கிடுறாங்க. ரோகிணிக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நகை நான் எனக்காக வாங்கியிருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் வாங்கி அந்த விஜயாவுக்குள்ளே தர வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, மனோஜ் கூட வாழ எவ்வளவோ பொய் சொல்லிட்டேன். இதையும் அவங்களுக்கே கொடுத்து மனசை மாற்ற வேண்டிதான் அப்படின்னு நகையெல்லாம் எடுத்துகிட்டு பார்லருக்கும் கிளம்புறாங்க. அங்கே தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே விஜயா ஆண்டிக்கிட்ட இதை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்காங்க ரோகிணி. பணத்தை வாங்கின சிட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். பரவாயில்ல, இந்த ரோகிணி நம்ம என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க, என்ன செய்ய சொன்னாலும் நமக்கு முன்னாடி வந்து உதவியெல்லாம் செய்கிறாங்க. இப்படி ஒரு ஆள் நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த முத்து மீனான்னு அவங்க குடும்பத்தையே அப்பப்போ இப்படி மாட்டி விட்டு அவமானப்படுத்த இந்த ரோகிணி கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி பணத்தை கையில் வச்சுக்கிட்டு ரோகிணி ஏமாந்துட்டாங்க. அப்படியே இந்த செயின் மூலமாக பிரச்சனை வந்தாலும் ரோகிணிக்கு தான் பிரச்சனை வரப்போகுதுன்ற சந்தோஷத்தில் இருக்கார் சிட்டி. முத்துவுக்கு மறுபடியும் கார் கிடச்சதால இங்கே கார்லேயே மீனாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு முத்து. அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிறாங்க. திரும்பி வந்து மீனா அவங்க அம்மா கடையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. உடனே மீனாவோட அம்மாவும், எல்லாத்தையும் நான் சத்யா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாப்பிள்ளை முத்துவா இப்படிலாம் செய்கிறாரு, அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நானும் தினமும் கோயிலுக்கு போய் உங்களை 2 பேருக்காகவும் நல்லாவே வேண்டிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, உண்மையெல்லாம் தெரிஞ்சு இப்போ காரும் கிடச்சிருச்சு. நீயும் முத்து மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கீங்க. அது வரைக்கும் போதும். அது மட்டும் இல்லாமல் இனியாவது முத்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, அந்த போலீஸ்கிட்ட போய் பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டான்னு. அவர் வேலையை மட்டும் பார்க்க சொல்லு மீனா. என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒரு பொறுப்பில் இருக்காங்க. பிரச்சனைன்னு வந்தால் அப்புறம் நமக்கு தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மீனாவும், எவ்வளவோ சொல்லியிருக்கேம்மா, இனியாவது என் வீட்டுக்காரர் அவர் வேலையை பார்த்தா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே சீதா வராங்க. அக்கா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலமாக மாமாவோட காருக்கும் மாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் ஏதாவது செஞ்சுருப்பேன்லக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாவும், நீ ஏன் வேலைன்னு உன் கல்யாணத்துக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற? எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சமாளிக்கணுமே தவிர்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்ல, அக்கா யார் அந்த போலீஸ்ன்னு என்கிட்ட சொல்லுக்கா. இனி இங்கே மாமா வழிக்கே அவர் வராத மாதிரி நான் ஏதாவது செய்கிறேன்க்கா அப்படின்னு சொல்ல, வேண்டாம் சீதா, உனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணும். அதை நானும் உன் மாமாவும் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு மீனா சொல்ல, உடனே சீதாவும், சரிக்கா, எப்படியோ நீ நல்லா இருந்தால் அதுவே போதும். நீ எப்பயும் மாமா கூட சந்தோஷமாக இருக்கணும்க்கா. நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சீதாவும் கிளம்புறாங்க. இப்படி மீனா முத்துவுக்கு வந்த பிரச்சனைக்கு காரணமே அருண் தான் அப்படின்னு தெரியாமல் இங்கே சீதாவும் சரியாக விசாரிக்காமல் வேலைக்கு கிளம்புறாங்க. அங்கே மீனா அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கடைக்கு நிறைய பேர் பூ வாங்க வராங்க. அந்த சமயம் அங்கே வந்தவங்க பூ வாங்கிட்டு கோயிலில் போய் நல்லா வேண்டுதலெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பி போகும்போது கையில் இருந்த பையை அந்த பூக்கடையிலே வச்சுட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த மீனாவும், அம்மா இந்த பை யாருடையதுமா? நிறைய பேர் வந்து பூ வாங்கிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பையில் என்ன இருக்கணும்னு தெரியல, யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் புரியலையேம்மா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா, நானும் அதே தான் யோசித்தேன். சரி, பை இல்லைன்னு திரும்பி வந்தா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நானும் பார்க்குறேம்மா அப்படின்னு மீனாவும் அந்த பையை வச்சுட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் யாருமே வரலை. இந்த பையில் என்ன இருக்குன்னு தெரியல, நான் போலீஸ்கிட்ட கொடுத்துட்றேம்மா, அவங்க யாருதுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கட்டும் அப்படின்னு மீனாவும் அந்த பையில் என்ன இருக்குன்னு கூட பார்க்காம அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க
போலீஸ்கிட்ட கொடுத்துறணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் அங்கேருந்து ஒரு அம்மா அழுதுகிட்டே தன்னுடைய பையன் எங்கே வச்சேன்னு தெரியல, என் பொண்ணுக்காக வாங்கின நகை பணம்னு எல்லாமே அந்த பையில தான் இருந்தது. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் எங்கே வச்சேனும் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அழுதுகிட்டே எல்லார்கிட்டேயும் கேட்டுட்ருக்க மீனா கவனிக்கிறாங்க. அப்போ ஒருவேளை இந்த அம்மா தான் அங்கே வந்து பூ வாங்கியிருப்பாங்களா, மறந்து போய் பையை வச்சுட்டு போயிட்டாங்க போல. பாவம் பை இல்லை, அதில் நிறைய பணம் வேற இருந்ததுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்களே, நம்ம முதல்ல இந்த பையை கொண்டு போய் காமிப்போம், அவங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மீனா அந்த பையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க என்னம்மா ஆச்சுன்னு. அவங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த பை உங்களுடையதான கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு மீனா கொடுக்க அதை வாங்கின அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம்மா, நீ எங்கேருந்துமா வரேன்னு கேட்க, நீங்கள் அந்த கோயில் பக்கத்தில் உள்ள கடையில் பூ வாங்கினீங்கல்ல, அவங்களோட பொண்ணு தான், நான் அங்கே தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்தது சரியாக நானே கவனிக்கலை. இந்த பையை நீங்கள் அங்கே தாம்மா வச்சுட்டு போனீங்க, யாருடையதுன்னு தெரியலையேன்னு நான் தாம்மா இந்த பையை போலீஸ்கிட்ட கொடுத்துருவோம், அவங்க விசாரித்து கொடுக்கட்டும்னு நினச்சேன். இந்த பையை உங்களுடைய இதுனா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அழுதுகிட்டே அந்த பையை வாங்கின அந்த அம்மாவும் பையில் இருந்த பணம் நகை எல்லாமே இருக்கான்னு ரொம்ப பதட்டமாக பார்க்க எல்லாமே சரியாக இருக்குது. மீனா அதில் எதுவும் எடுக்கவும் இல்லை, அவங்க ரொம்ப நேர்மையாக அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது. உடனே கண் கலங்கிக்கிட்டே மீனா கிட்ட நன்றி சொல்கிறாங்க. என் பொண்ணோட கல்யாணத்துக்காக நகையெல்லாம் வாங்கினோம், இதில் நிறைய பணமும் இருந்தது, என்ன நான் கவனிக்காமல் இருக்க, பையன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்காக தாம்மா கோயிலில் செய்ய வேண்டிய வேண்டுதல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தேன். நல்ல வேலை, என் வேண்டுதலால் தான் இந்த பணமும் பையும் எனக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக வேற இருக்க, இல்லைனா இதில் பணம் நகை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா வேறு யாராவது உன் இடத்துல இருந்திருந்தா அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீ எனக்கு பெரிய நல்லது செஞ்சுருக்கம்மா, கண்டிப்பாக நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மீனாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனாவை நல்லா உபசரிக்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் மீனாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா கிட்ட நீ என்னம்மா செய்கிற, எங்கே இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்க மீனாவும் நான் பூ கொடுக்குறேம்மா, அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிட்ருக்கேன், என் வீட்டுக்காரரும் கார் டிரைவராக இருக்கார், அவரும் ரொம்ப நல்லவருமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நடந்த பிரச்சனையில் 2-3 நாள் சரியாக அவர் சவாரிக்கும் போகாமல் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருந்தோம். இப்போ அவர் சவாரிக்கு போகிறாரு, ஏதோ வரக்கூடிய வருமானத்தை வச்சு நல்லபடியாக நாங்கள் குடும்பத்தை நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு மீனா ரொம்ப பொறுமையாக நல்லபடியாக அங்கே எல்லாருக்கிட்டேயும் சொல்ல மீனாவை அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. மீனாவும் அவங்கக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த பையை வாங்கின அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்ல, இந்த மீனாவால் இந்த பை மறுபடியும் கிடைக்க நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்கு ரொம்பவே பயனாக இருக்கும், இதையே வேறு யாராவது எடுத்திருந்தா நம்ம என்னங்க செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி மீனாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. மீனாவும் அவங்கக்கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராங்க. மீனா அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா மீனா யாருக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, நமக்குன்னு இருக்கிறது நம்ம பொண்ணு தான், கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்குன்னு இருக்க பிஸ்னஸை யாருங்க பெருசாக பார்த்துக்க போகிறது, நம்ம பொண்ணும் வெளியூருக்கு போகிறதுனால பேசாமல் இந்த மீனா அவங்க வீட்டுக்காரர்னு எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, பணத்து மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசையும் இல்லை, ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால அந்த மீனாவோட வீட்டுக்காரரும் கார் டிரைவராக தானே இருக்கார், நமக்கு இருக்கிற அந்த கார் பிஸ்னஸில் அவரும் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நீங்கள் அங்கே பிஸ்னஸ் செய்ய போகாத போது அவங்க அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெரிய லாபம் வந்தாலும் பணத்து மேலே அவங்களுக்கு ஆசை இல்லாததுனால நம்மளை ஏமாற்றவும் மாட்டாங்க, நமக்கும் நிறைய லாபம் கிடைக்கும், இவங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் வரும்ல, இவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா செஞ்ச உதவியால் மீனாவுக்காக எப்படியாவது உதவி செய்யணும்னு அந்த அம்மா தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட பேச அவரும் ரொம்ப சந்தோஷமாக மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்ய ஒத்துக்கிறாரு. இங்கே சிட்டிக்கிட்ட இருந்து செயினை வாங்கிட்டு வந்த ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக பார்லரில் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த செயினை கொண்டு போய் அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே விஜயா கிட்டே கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவும், என்ன தினமும் நீ சம்பாதிக்கிற பணத்தை தானே கொண்டு வந்து கொடுப்ப, இப்போ என்ன புதுசாக இந்த செயின் எல்லாம் பார்க்க ரொம்ப பழைய செயின் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, ஆண்டி இது 3 லட்ச ரூபாய்க்கு இந்த செயினை நான் வாங்கியிருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், ஏன்னா நீங்கள் இந்த செயினெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்களுக்காகவே பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன், எனக்காக கூட இவ்வளோ விலை கூடின ஒரு பொருளை நான் வாங்கினதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, நீயா பேசுகிற, நீ தான் அந்த குடும்பத்தையே ஏமாற்றி பொய் சொல்லி என்னை ஏமாத்தினவளாச்சே, அது எப்படி எனக்கு நீ இந்த செயினெல்லாம் இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்ப அப்படின்னு கேட்க,
உண்மையாவே உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, அங்கேருந்து வந்த அண்ணாமலையும், "என்னம்மா ரோகிணி, நீ உனக்காகவும், மனோஜ்க்காகவும் எதுவும் செஞ்சா பரவால்ல. நீ எதுக்காகம்மா இதெல்லாம் இந்த விஜயாவுக்கு செய்யணும்? நீ சம்பாதிக்கிற பணத்த விஜயா அப்படியே வாங்கிக்கிறா. அதுவே எனக்கு பிடிக்கல. ஏம்மா இப்படி செய்றேன்னு?" கேட்க, "விஜயா அத்தை ரொம்ப நல்லவங்க. என்ன அவங்க சீக்கிரமாவே புரிஞ்சுப்பாங்க. நான் அவங்கள ஏமாத்தியிருக்க கூடாது. குடும்பத்தில உள்ளவங்க கிட்ட பொய் சொல்லியிருக்க கூடாது. அந்த கோவத்தில தான் இருக்காங்க. ஆனா என்னாலேயும் சம்பாதிச்சு இப்படியெல்லாம் அவங்களுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும்னு நானும் நிரூபிக்க வேண்டாமா? இனி அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாத்தையும் நான் தான் வாங்கி தரப்போறேன்." அப்படின்னு ரோகிணி சொல்லி அந்த கொண்டு வந்த நகையை கொண்டு வந்து விஜயா கிட்ட கொடுக்க, விஜயாவும் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, "நீ நகையை கொடுத்துட்ட. ஆனாலும் நீ சம்பாதிக்கிற பணம்லாம் போதாது. ஏன்னா நீ உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி நான் ஏமாந்துருக்கேன். நீ என்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு நான் எதிர்பார்த்த மாதிரி பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறியோ அன்னைக்கு தான் நீ என் மருமகளாக முடியும். அது வரைக்கும் நீ கொடுக்குற உன் சம்பள பணம், நீ எனக்குன்னு வாங்கிட்டு வந்த இந்த நகைன்னு எல்லாம் என்கிட்டயே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "ஆண்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும். நானும் மனோஜும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்களும் நினைக்கணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விஜயாத்தை கண்டிப்பாக நான் இப்படிலாம் அவங்களுக்கு செய்கிறதுனால மனசு மாறிடுவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. மூத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டே இருக்க இதை பார்த்துட்டு விஜயா மீனாவை திட்டுறாங்க. "என்ன மீனா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது முத்துக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்க? ஏன் வீட்டில் வேற வேலை இல்லையா? என்னவோ அந்த காரை முத்துவுக்குன்னு திருப்பி வாங்கி கொடுத்துட்ட, உண்மையை நிரூபிச்சிட்ட அப்படின்ற திமிரில் இப்படியெல்லாம் செய்கிறியா? வீட்டு வேலையை பார்க்காம நீ எதுக்கு இங்கே வெளியில் போன? ஆமாம், இவ்வளோ நேரமாக எங்கே போயிட்டு வர?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே மீனாவும், "இல்லத்த, நிறைய இடத்துல பூ கொடுக்க வேண்டியதாக இருந்தது. டெக்கரேஷன் ஆர்டரும் வரும்போது அதெல்லாம் எடுத்து செஞ்சால் தானத்த ஓரளவு பணமும் வருமானமும் வரும். இப்படியே வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுல்ல. வீட்டு வேலையெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சு வச்சிட்டேன். மீதி இருக்கிற வேலையை நான் இப்போ பார்த்துருமேத்த, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும். இனி நீ வெளியில் போகணும்னா வீட்டு வேலையை முடிச்சுட்டு போனால் போதும்னு சொல்ல." அதுக்கு அண்ணாமலையும், "ஏமா மீனா, நீ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு பூ கொடுக்க போகணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் 3 மருமக இருக்காங்க. நீ கவலைப்படாமல் உன் வேலையை பாருமா. நீ பூ கொடுத்துட்டு வரதான் நேரமாயிருச்சா மீனான்னு?" கேட்க, "இல்லை மாமா, இங்கே எங்கள் அம்மா கடைக்கு போயிருந்தேன். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். கடைக்கு வந்த ஒருத்தவங்க அவங்க பையை வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு அம்மா அழுதுகிட்டே வரதை பார்த்தேன். இந்த பையை பார்த்த உடனே அது அவங்களோட பையன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்கக்கிட்ட அந்த பையை கொடுத்தேன். அவங்க என்னை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க என்கிட்ட எல்லாம் பேசினாங்க. ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. எப்படியோ அவங்க பொண்ணுக்காக அந்த பையில் நகை பணம்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. என்னால் அந்த பணம் நகை திருப்பி கிடைச்ச சந்தோஷத்தில் என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இனி இப்படிலாம் நடக்காது. வீட்டு வேலையை நான் சரியாக செஞ்சிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு கிச்சனுக்கு வேலை செய்ய போகிறாங்க. இங்கே முத்துவுக்கு ரோகிணியை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கோவம் வருது. வீட்டில் இருக்க யாரோ தான் எனக்கு பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு நினச்சாலும் இந்த பார்லலம்மா மேலே தான் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. சரியான நேரம் வரும்போது உண்மையை நிரூபித்து இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு மீனா கிச்சனில் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது இங்கே முத்துவும் ரோகிணியை எப்படி அவங்க செஞ்ச ஒவ்வொரு வேலையவும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் மீனாவும் பூ கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டெக்கரேஷன் ஆர்டருக்காக வர சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக வெளியில் கிளம்பணும். வேலை செய்யலைன்னா அத்தை கேள்வி கேட்பாங்க. வெளியில் போக விடவே மாட்டாங்க. எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு இங்கே அண்ணாமலை மாமாவுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. அந்த சமயம் மீனாவை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. உடனே அண்ணாமலையும் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்களோ, ஆனால் பார்க்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, "என் மருமக தான் மீனா, நீங்கள் உள்ளே வாங்க. மீனா, இங்கே வாமா, உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்திருக்காங்க பாரு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "எனக்கு தெரிஞ்சவங்களா? என் அம்மா தங்கச்சி தம்பியே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இங்கே விஜயாத்தை சொல்லியிருக்காங்க. என் சொந்தக்காரங்கன்னு பெருசாக யாரும் என்னை பார்க்க வரப்போகிறதில்ல. அப்படி வந்தாலும் விஜயாத்தை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. அப்புறம் என்ன தேடி யார் வந்திருப்பாங்க?" அப்படின்னு மீனா வந்து பார்க்குறாங்க. முத்துன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து நிற்க மீனா ரொம்ப சந்தோஷமாக வந்த 2 பேரையும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கிட்டே சொல்கிறாங்க,
மாமா இவங்க வேற யாரும் இல்லை, நேற்று ஒருத்தவங்களுக்கு அவங்களோட பையெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சதா சொன்னேன்ல, அந்த பையில பணம் நகை எல்லாமே இருந்ததுன்னு என்னை கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா உபசரிச்சாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க தான் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே அண்ணாமலையும் தான் குடும்பத்தை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க, இங்கே முத்து மீனா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அதனால தான் என் மருமக மீனா அந்த பையில் என்ன இருக்குன்னு கூட பார்க்காம கொண்டு வந்து கொடுத்துருக்கா. என் வீட்டிலையே முத்து மீனா தான் இப்படி ரொம்ப நல்ல வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. இதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாத விஜயா மீனாவெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்கன்னு கோவமாக முறைச்சிக்கிட்டே நிற்க ரோகிணி யோசிக்கிறாங்க. இந்த வீட்டில் விஜயாத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை மாமா மீனா முத்துவை விட்டு கொடுக்காம இப்படியெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. வந்தவங்க பெருசாக அப்படி எதுக்காக இங்கே வந்திருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணியும் பார்த்துட்ருக்க அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் பேச ஆரம்பிக்கிறாரு. முத்து, தப்பாக நினைக்காதப்பா. இங்கே உன் மனைவி மீனா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. அவங்களால என் பொண்ணோட கல்யாணத்துக்கு தேவையான நகை பணம் எங்களுக்கு திருப்பி கிடச்சது ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்க நாங்கள் வீடு தேடி வந்ததுக்கு காரணம், எனக்கும் இப்போ ரொம்ப முடியாமல் இருக்கேன். என் பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு என் பிஸ்னஸை இனி என்னால் பார்க்க முடியுமோ அப்படின்ற ஒரு நிலைமை எனக்கு இருக்குது. நீ கார் டிரைவராக இருக்கிறதுனால காரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நானும் கார் பிஸ்னஸ் தான் செய்கிறேன். அதை நீ பார்த்துக்கிட்டேன்னா மாதம் மாதம் உனக்கு ஒரு 60,000 70,000 சம்பளமும் கிடைக்கும். எனக்கு வர வேண்டிய லாபமும் கிடைக்கும். நீ நேர்மையாக இருப்பேன்னு மீனாவை பார்த்ததுலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பற்றியும் மீனா ரொம்ப பெருமையாக பேசுனது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுக்காம பேசுனது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் பொண்ணோட கல்யாணம் இனி நல்லபடியாக நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமே மீனா எங்களுக்கு செஞ்ச உதவியும் மீனாவோட நேர்மையாலையும் தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு நாங்களும் ஏதாவது செய்ய வேண்டாமா? அது மட்டும் இல்லை, நீ எனக்கு உதவி செய்யறதை விட அந்த பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா ஒரு பணம் வரும். உங்களுக்கும் சேர வேண்டிய சம்பள பணத்தை அதிகமாகவே நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீடு தேடி வந்த அவங்க 2 பேரும் இப்படி சொன்னதை எதிர்பார்க்காத மீனாவும் முத்துவும் ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக முத்துவை பார்க்குறாரு. ஆனால் ரோகிணி, விஜயா, மனோஜ்னு என்னது இந்த முத்து பிஸ்னஸை கவனிக்கணுமா? மாதம் 60,000 சம்பளம் வேறையா? அதுவும் இந்த மீனாவாலேயே இப்படி ஒரு வாய்ப்பு முத்துவுக்கு கிடச்சிருக்கு. இந்த மீனாவை ரொம்ப சாதாரண ஆளுன்னு நினச்சோம். ஆனால் இந்த மீனா செஞ்ச சின்ன உதவிக்கு வீடு தேடி வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க உண்மையாக சொல்கிறாங்களா? இந்த முத்துவை பற்றி சரியாக தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு வாய்ப்பை இவங்க தந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் படிக்காத இந்த முத்து, சரியாக வீட்டுக்கு பணம் கொடுக்காத இந்த முத்துவுக்கு சரியாக பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு தெரியாது. மனோஜ் மாதிரி இந்த முத்து ஒன்றும் பெருசாக படிக்கலை. ஆனால் வீடு தேடி வந்து நம்பிக்கையாக பெரிய ஒரு பொறுப்பை முத்துக்கிட்ட கொடுக்குறதா சொல்கிறாங்க. பேசாமல் முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் ஏதாவது சொல்லி இவங்களை இங்கேருந்து அனுப்பிடலாமா அப்படின்னு விஜயா நினச்சாலும் அதுக்கு முன்னாடியே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக வந்தவங்க கிட்ட, நீங்கள் சொன்னதை கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் பையனுக்கு நீங்கள் பெரிய ஒரு வேலையவும் பொறுப்பையும் கொடுத்ததுக்காக சந்தோஷப்படலை. அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நேர்மையானவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடு தேடி வந்து புகழ்ந்து பேசுனீங்கல்ல, அந்த சந்தோஷத்துக்காக தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே முத்துவும் மீனாவும் முன்னேறணும்னு நினச்சி நிறைய வேலையெல்லாம் செய்கிறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு ஒவ்வொரு வேலையாக செஞ்சு முடிஞ்ச அளவு சம்பாதிக்கிறாங்க. இப்போ கூட மாடியில் ரூம் கட்டணும்னு 2 பேரும் ஆசைப்படுறாங்க. பெருசாக பணம் இல்லை, எனக்கும் உதவி செய்ய முடியல. ஆனால் நீங்கள் மீனா செஞ்ச இந்த உதவிக்கு வீடு தேடி வந்து இப்படி ஒரு வாய்ப்பை என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக என் பையன் இதுக்கு ஒத்துப்பான். என்ன முத்து, சரின்னு சொல்லு, நானே சொல்கிறேன்லன்னு சொல்ல இங்கே முத்துவும் மீனாவும் ஒத்துக்கிறாங்க. வந்த அந்த 2 பேரும் சந்தோஷமாக அந்த பொறுப்பை முத்து மீனாக்கு கொடுக்க சந்தோஷப்படுறாங்க. வந்தவங்க வேலையை பற்றிலாம் முத்துக்கிட்ட நல்லா தெளிவாக புரிய வச்சுட்டு, நாளைக்கே நீங்கள் வந்து வேலையில் சேர்ந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க மீனா, நீயும் வந்து பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து மீனாவை பார்க்க வந்தது மட்டும் இல்லாமல் சந்தோஷமான இந்த விஷயத்த சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே விஜயாவும் என்னது முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் இப்படி பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது, சம்பாதிக்க வேற ஆரம்பிச்சிட்டா, இந்த மீனா நம்மளை மதிக்கவே மாட்டாளே, வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி இப்போ வரைக்கும் திட்டி அவமானப்படுத்துகிறேன், கையில் கொஞ்சம் பணம் வந்துட்டா அப்புறம் வீட்டு வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாளே அப்படின்னு மீனாவையே பார்த்துட்ருக்க. முத்து சொல்கிறாங்க, இப்போ கூட மீனா உன்னால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீ செஞ்ச உதவியால் தேடி வந்து
இப்படி எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இனி நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்பேன் மீனா. நீ எனக்கு உதவியாகவும் துணையாகவும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். இங்கே முத்து மீனாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ணாமலையும் பாத்தியா முத்து, மீனா செஞ்ச உதவிக்கு உனக்கு தான் பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ உனக்கு சவாரி வரலன்னு நீ கஷ்டப்படவே வேண்டாம். அவங்க சொல்கிற பிஸ்னஸை நல்லபடியாக செஞ்சு நீ முன்னேறணும், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் விஜயா மனோஜுக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கவே இல்லை. என்ன, நாம தான் முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், பெருசாக சம்பாதிப்போம் அப்படின்னு நினச்சா இந்த முத்துவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி மாதம் 60-70,000 ரூபா வருமானம் வந்தால் அவ்வளவுதான், வீட்டில் இருக்க யாரும் என்ன மதிக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. முத்துவும் மீனாவும் அவங்க பொறுப்பாக கொடுத்த அந்த பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானமும் வருது. முத்து முன்ன மாதிரி இல்லாமல் மீனாவுக்காக நல்லபடியாக வேலை செய்யணும், மீனா சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும். அதனால தான் அப்படி இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும், இதன் மூலமாக நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியும்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட முத்து மீனாவோட பேச்செல்லாம் கேட்டு பிஸ்னஸையும் நல்லபடியாக செய்கிறாரு. அதன் மூலமாக நல்ல வருமானம் வர மாடியில் சீக்கிரமாகவே முத்து மீனாவுக்காக ரூமெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் வருமானமாக வரதை அண்ணாமலை கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு முத்து. இதை பார்த்த மனோஜால் தாங்க முடியல. இதெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா, ஏதோ ஒரு நகையை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்த, அதுக்கப்புறமா எந்த பணமும் தரலை, வேறு எதுவும் எனக்கு வாங்கிட்டும் வரல. ஆனால் மீனா முத்து அப்படி இல்லை, சின்னதாக ஒரு உதவி செஞ்சு பெருசாக லாபம் கிடைக்கிற மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மீனாவும் முத்துவும் ஒன்றை மாதிரி இல்லை ரோகிணி, அவங்க நேர்மையாக இருந்ததுனால தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. நீ இந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்கல்ல, அதனால தான் சம்பாதிக்க முடியாமல் அங்கே இங்கன்னு கடன் வாங்கி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிற. நீ என்ன தான் பெருசாக என் மனசை மாற்றணும்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்க போகிறதே இல்லை. உனக்கு அந்த மீனா எவ்வளவோ பரவாயில்ல, மீனாவால் முத்து பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு இந்த சீக்கிரமாகவே பெரிய ஓனராலாம் ஆக போகிறான். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ண என் பையன் மனோஜோட நிலைமையை பார்த்தியா அப்படின்னு மறுபடியும் மீனா முத்து முன்னாடி இங்கே ரோகிணியை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பேச உடனே ரோகிணி தலை குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீனாவும் முத்துவும் ஏதோ நேர்மையாக நல்லது செஞ்சுட்டாங்கன்னு வீடு தேடி வந்து பெரிய வாய்ப்பெல்லாம் கொடுக்க அவங்களும் இப்போ நல்ல ஓனர் ஆகிட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதனால என்ன மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு விஜயாத்தை இப்படி பேசுகிறாங்களே, நான் என்ன தான் செஞ்சாலும் என்னை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க போல், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டில் இருக்க யாருமே, என்ன செய்கிறது, எப்படி விஜயாத்தையோட மனசை மாற்றுறது அப்படின்னு ரொம்பவே ரோகிணி மனசு வேதனையோடு இருக்காங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் நேர்மையாக இருந்ததால் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பை வச்சு நல்லபடியாக முன்னேறுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால் முத்துவும் மீனாவும் தலை நிமிர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.